கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி 14/11/2024 ஒரு 838 வச்சு தான் இப்போ நம்ம ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். டெய்லி ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் டெய்லி 12 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே வந்துடும். அதுக்காக தான் எல்லாத்தையும் அனைவரையும் ஜாயின் பண்ணிக்கிற சொல்கிறோம், ஓகேங்களா? முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீங்கள் ஒரு வேளை கேஎல்ஓ டிஆர்ஓ போடுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்களை தொடர்பு கொண்டுக்குங்க. இவங்க நல்லா சிறப்பாகவே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஏமாற்றிடுறாங்க ப்ரோ, ஏதாவது பரிசு தொகை இருந்துச்சுன்னா ஏமாற்றிடுறாங்க அப்படின்னு. இவங்க உடனுக்குடனே பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. இவங்களை வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொண்டுக்குங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் தொடர்பு கொள்ள முடியும். அதனால் தொடர்பு கொண்டுக்குங்க. நல்ல ஒரு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம கேரண்டி, ஓகேங்களா? மறக்காமல் எல்லா பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருமே பயனடையணும், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். 50-50 லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பார்த்துக்கிட்டோம்னா 838 ரிசல்ட், ஓகேங்களா? நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 038 வச்சுருப்போம், 834 வச்சுருப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தாங்க, எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்ஸிலே தான் போயிருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான், கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கிட்டாவது பிசுறு தட்டிடுது. அதே மாதிரி இதுலேயே நம்மளுக்கு பிசி பாஸு, இதில் ஏபி பாஸு, டபுள்ஸ் வருன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கி அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருந்தோம். பட் ஆனால் எங்கிட்டோ பிசுறு தட்டிடுச்சு, எங்கிட்ட ஒரு சைடு பிசுறாயிடுச்சு, ஓகேங்களா? எப்பயும் போல தான் நமக்கு ஆல் போர்டு 3 ஒரு வின்னு, ஓகேங்களா? வீடியோவில் 8 உள்ளே கொண்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்த்த நம்பரு 038 925 825 இந்த நம்பர் தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இதுலேயே 8 இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டான். அதனால் கொஞ்சம் பிசுறு தட்டிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டுமாரோக்குரிய ஒரு சிறப்பான ஒரு லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டுடே நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 8 வச்சு. ஏ போர்டு 8நாலே நமக்கு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 7 1 371 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 7 1 அதாவது ஏ போர்டு 8 வச்சு, ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 3 நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 605 இதான் நண்பர்களே, 605 பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான், ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது சி போர்டு மறுபடியும் 8. சி போர்டு 8 வச்சு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? சி போர்டு 8ன்றது இந்த மந்தில் ஒரு நியூ நம்பர், அதாவது இன்னும் சி போர்டு 8 வரலையா, இப்போ தான் இறங்கியிருக்கு சி போர்டு 8 ஓகேங்களா? சி போர்டு 8 நமக்கு வந்துச்சுன்னா, அதாவது போன மாதம் ஃபுல்லாக வராத நம்பர், ஓகேங்களா? அதை போது தெரிஞ்சுக்கங்க. போன மந்த்து ஃபுல்லாகவே எம்டிஐடி தான், வரவே இல்லை. இந்த மாதம் எத்தனாம் தேதி இறங்கியிருக்கு? 13ஆம் தேதி இறங்கியிருக்கு. 13ஆம் தேதி என்ட்ரி கொடுத்துருக்கு சி போர்டு 8, ஓகேங்களா? இன்னி அடுத்து சி போர்டில் 0 பெண்டிங்கில் இருக்குது. நம்ம எடுத்த ஃபாலோவிங்கில் 0 9 2 நாளைக்கு 9 எடுக்காதீங்க, எம்டியாக விட்டுருங்க. 0வையும் 2ஐயும் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் சி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2, ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு,
பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. மூணுலையும் ஒவ்வொரு நம்பர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் 416 ஓகேங்களா. 416 623 இது ரெண்டு 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுருங்க. 416 அண்டு 623 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 70 ஓகேங்களா. 70 9550 9550. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 285294. இதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6336. இது ரெண்டையும் இப்படி போட்டுக்கோங்க ஓகேங்களா. இது ரெண்டு நம்பரை மட்டும். ஏன்னா மறுபடியும் பி போர்டில் 3க்கு 3 கூட இறங்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு 8 உள்ளே வரலாம். 8 நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சுங்க. தெரியாமல் அந்த டைப்பிங் பண்ணுறப்ப ஆள் போடி 8 உள்ளே கொண்டு வர முடிட்டேன் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில். அதுதான் ஒரு வருந்தத்தக்க செயல் சார். நீ அடுத்து எல்லோரும் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக ஆள் போட்டு தெரிஞ்சுன்னா அந்த ஒரு நம்பரை மட்டும் கொண்டு வரேன். அந்த ஒரு நம்பரை மட்டும் போட்டு எல்லாருமே பயன்பெறுங்க ஓகேங்களா. ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 70 95 502 8. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5294 6336. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். நம்ம உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 709 ஃபஸ்ட்டு நம்பர் 214 267 ஓகேங்களா. 267. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 319 207 ஓகேங்களா. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 528. சி போர்ட்லேயே அப்படி இறங்கினா கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 அப்படியே காப்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது. இதுலேருந்து 2 நம்பர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 709 214 267 319 207 528. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 709 214 267 319 207 528. நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை மட்டும் எடுத்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. இதில் 2 நம்பர் எப்படின்னாலுமே நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 0 ஓகேங்களா. 0. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாருமே சப்ஜெக்டாக 8ஐயும் எடுத்துக்கங்க. 8 மறுபடியும் இறங்கும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. 056ஐயே 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு ட்ரை பண்ணிங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நம்பர் இதெல்லாம் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க.
நம்மளுடைய ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 056. இதே கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணியாச்சு. இன்றைய கெஸ்ஸிங் இதுதான் அப்படின்றது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகுமாரன். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.